அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வன்னாஸி அஜ்மஈன் அம்மா பஅத். அல்லாஹும்ம ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெருமருளால் அவனுடைய மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுத்து வருகிறோம். ஆக அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மறுமை விசாரணை என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் விசாரணை என்பது ஒரு ஃபேஷனா போயிருச்சு. எத்தனை விசாரணை கமிஷனை வேணா வச்சுக்கிட்டோம், அதை நான் எதிர்கொள்ள தயார். இதை நல்லவன் சொன்னா கூட பரவாயில்லை. ஊழல் செய்யக்கூடியவர்கள், அநியாயங்கள் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் சொல்லக்கூடிய, இவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கை என்னன்னா, என்ன விசாரணை வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளட்டும், அதை நாங்கள் எதிர்கொள்ள தயார். எப்படி ஒரு ஊழல்வாதியால் இதை பகிரங்கமா சொல்ல முடியுது? இதை எப்படி ஒரு தவறு செய்யக்கூடியவனால் பகிரங்கமா சொல்ல முடியுது அப்படின்னா, நாம் பார்க்காத விசாரணையா, அந்த விசாரணையை எப்படி அணுக வேண்டும் என்று எனக்கு தெரியும். என்ன விசாரிக்க எப்படி வராங்களோ அவர்களை எப்படி அணுகணுன்றது எனக்கு தெரியும். அப்போ நாம் இந்த உலகத்தை பொறுத்த மட்டில் விசாரணை என்பதும் தீர்ப்பு என்பதை பொறுத்த மட்டில் அது தர்மத்தின் அடிப்படையில் வழங்கப்படுவது கிடையாது, நீதியின் அடிப்படையில் வழங்கப்படுவது கிடையாது. அதனால தான் இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் நீதிபதிகள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களை குறித்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நீதிபதியா எப்படி ஒருத்தர் வருவார் அப்படின்னா, பல வருஷ காலமா அட்வொகேட்டா இருந்து அதுல ஒரு அனுபவஸ்தராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவாங்க, நீதிபதியா ப்ரமோட் பண்ணுவாங்க. அப்ப சொல்றாங்க, பல வருஷ காலமா பொய் சொல்லி பொழப்பம் நடத்திய ஒருத்தர் நீதிபதியாக வருகிற பொழுது அவரிடத்தில் எப்படி நம்மளால் நீதியை எதிர்பார்க்க முடியும்? அட்வொகேட்ல சில பேர் உண்மையை மாத்திரம் பேச வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் ஆசைப்பட்டாலும் அங்க உண்மை சொல்ல முடியறதில்லை, அதுதான் உண்மை. ஆனால் பெரும்பான்மையான அட்வொகேட்டுகள் எப்படிகள் அவருடைய பிழைப்பு அல்லது அவருடைய வேலை எப்படி இருக்குது அப்படின்னா, பொய் தான் மூலாதாரம், பொய் தான் மூலதனம், பொய்யை வைத்துத்தான் அவர்கள் பிழைப்பை நடத்த வேண்டி இருக்கிறது. அப்போ பல வருஷ காலமா பொய்யை சொல்லி பொழப்பு நடத்தினவன் ஒரு காலகட்டத்தில் அவன் நீதிக்கு அரசர், நீதிக்கு அதிபதி என்று வருகிற பொழுது இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அவரிடத்தில் எப்படி நீதியை நாம எதிர்பார்க்க முடியும்? அப்ப நீதியை பொறுத்த மட்டில் இங்கே விலை பேசப்படுகிறது. அதனாலதான் ஹைகோர்ட்டா இருந்தாலும் பரவாயில்லை, சுப்ரீம் கோர்ட்டா இருந்தா பரவாயில்லை, எந்த கோர்ட்டா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. எந்த கோர்ட்டா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த கட்ஸ், அந்த தைரியம் எங்கிருந்து வருது அப்படின்னா, அவனை எப்படி விலை பேசணும்னு எனக்கு தெரியும். அவர்கள் எப்படி என்னுடைய வலையில் அவர்களை போடணும்னு எனக்கு தெரியும். அப்போ உலகத்தை பொறுத்த மட்டில் இங்க நீதி என்ற பெயரில் பொய்க்குத்தான் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். தர்மம் என்ற பெயரில் இங்கே பொய்களாகத்தான் இங்கே நடந்தேறிக் கொண்டிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. சமீபத்தில் வடநாட்டில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, நம்ம அல்ஜானது பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. வடநாட்டில் ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நம்ம இஸ்லாமிய இளைஞன் RSS தீவிரவாதிகளால் கொல்லப்படுறோம். RSS தீவிரவாதிகளால் நம்முடைய இஸ்லாமிய இளைஞன், ஐடி இளைஞன் கொல்லப்படுகிறான். இந்த கொலை, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அதை விசாரித்த அந்த கோர்ட்டினுடைய நீதி அரசர், நீதிபதி என்ன தீர்ப்பு எழுதுறார் அப்படின்னா, நடந்தேறி இருக்கக்கூடிய இந்த கொலைக்கு குற்றத்தை குற்றவாளியின் மீது நம்மளால் சுமத்தி விட முடியாது. RSS அந்த தீவிரவாதிகள் மீது நம்மளால் சுமத்தி விட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் ஒரு பிரசங்கத்திலிருந்து வெளியே வந்திருக்காங்க. அந்த கொண்டவர்கள் எல்லாம் ஒரு பிரசங்கத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறவர்கள். அங்க பிரசங்கம் எப்படி நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் அங்க செய்யப்பட்டிருக்கிறது.
அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். வெளியே வந்து இவர்களுக்கு கண்ணுக்கு முன்பாக அந்த இளைஞன் தொப்பி போட்டு நின்றிருக்கிறான். தொப்பி போட்டு நின்றிருந்திருக்கிறான். அதனால் அங்கே நிகழ்த்தப்பட்ட அந்த உரையின் வெளிப்பாடாகத்தான் இவர்கள் இந்த குற்றத்தை புரிந்திருக்கிறார்கள். எனவே இந்த குற்றத்திற்கு குற்றவாளிகளாக இவர்களை சொல்ல முடியாது என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள். அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள். ஒரு இஸ்லாமிய இளைஞன் கொல்லப்பட்டதற்குண்டான நீதி அங்கே கிடைக்கல. நீதி கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, அயோக்கியத்தனமான ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. இவர்களை எப்படி நம்ம குற்றவாளின்னு சொல்ல முடியும்? இவர்களை எப்படி நம்ம கொலைகாரன் என்று சொல்ல முடியும்? அவர்களுக்கு உந்தப்பட்ட, அவர்களுக்கு ஊட்டப்பட்ட அந்த பேச்சின் வெளிப்பாடாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் செய்து விட்டார்கள். அதனால் அவர்களை நாம் கொலையாளிகள் என்றோ குற்றவாளிகள் என்றோ சொல்லிவிட முடியாது. அந்த இஸ்லாமிய இளைஞன் அவர்களுக்கு முன்பாக வந்தது தான் தவறு, தொப்பி போட்டு வந்தது தான் தவறு. கொலை செஞ்சவன் தவறு செய்யலையான், கொலை செய்தவன் தவறு இழைக்கவில்லையான், அப்பாவி முஸ்லீம் தவறு செஞ்சுட்டானா. என்னப்பா தவறு செஞ்சுட்டான்? அவர்களுக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. அவங்க அவர் வீட்டுக்குள்ள இவன் போனானா, இல்ல அவன் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு அவன் போனானா, அவன் பள்ளிவாசலை தொழுது விட்டு வெளியே வந்த ஒரு இளைஞன் அவனை படுகொலை செய்து விட்டு இங்கே நீதியும் தர்மமும் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இது ஒரு உதாரணம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் உலகத்தில் நடந்து ஏறி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனமான விஷயங்களுக்கு இது ஒரு உதாரணம். அப்ப இந்த உலகத்தில் நிச்சயமாக நீதியை நாம் காண முடியாது, தர்மத்தை நாம் பார்க்க முடியாது. நீதியும் தர்மமும் விலை பேசப்பட்டு கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த தருணத்திலே உண்மையான விசாரணை என்பது எங்கே உள்ளது என்றால் அது மறுமையில் தான் இருக்கிறது. உண்மையான முடிவு என்பது எங்கே இருக்கிறது என்றால் அது மறுமையில் தான் இருக்கிறது. உண்மையான தீர்ப்பு அது எங்கே இருக்கிறது என்றால் அது மறுமையில் தான் இருக்கிறது. அந்த மறுமைக்குண்டான விசாரணை குறித்து தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இங்க சுப்ரீம் கோர்ட்டிலும் ஹை கோர்ட்டிலும் போயிட்டு நீதிபதிகளையும் நீதி அரசர்களையும் தங்களுடைய அரசியல் பலத்தினால் பண பலத்தினால் விலை பேசி நீ தப்பித்துக் கொள்கிறார்களே, இது மாதிரிலாம் அங்க தப்பிக்க முடியாது. இது மாதிரி எல்லாம் அங்கே தப்பிக்க முடியாது. ஏனென்றால் அங்கே வந்து நீதி அரசன் யாரு? மாலிகுல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன், அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி. அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் விசாரணை நடத்துவான். அந்த விசாரணை பொறுத்த மட்டில் யாரும் அந்த விசாரணை என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. இந்த விசாரணை குறித்துண்டான விழிப்புணர்வும் சிந்தனையும் நமக்கு வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் அன்பியா என்னும் அத்தியாயத்தினுடைய முதல் வசனம், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃலத்தின் முஅரிதூன் என்று அல்லாஹ் சொல்றான். உங்களுக்குண்டான விசாரணை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது, ஆனால் நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் எப்படி கேட்கிறான் பாருங்க, உங்களுக்குண்டான விசாரணை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது, ஆனால் நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப அந்த விசாரணையை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, அவன் கொடுக்கக்கூடிய வினாக்களுக்கு உங்களுக்கு பதில் இருக்கிறதா? நீங்க என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அதற்கு நீங்கள் தயார்படுத்தி விட்டீர்களா? என்ன தைரியத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான். அதான் அந்த வசனத்தினுடைய பொருள். எந்த தைரியத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்கள்? அந்த விசாரணையை எதிர்கொள்ளக்கூடிய ரீதியிலே உங்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு வசனத்திலே சூரத்து இப்ராஹிம் என்னும் அத்தியாயத்தின் 51ஆம் வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற பொழுது, லியஜ்ஸி அல்லாஹு குல்ல நஃப்ஸின் மா கஸபத் இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். ஒவ்வொரு ஆத்மாவும் அது செய்ததற்குண்டான கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவார். ஒவ்வொரு ஆத்மாவும் அது செய்ததற்குண்டான, அது சம்பாத்தியத்திற்குண்டான அந்த கூலியை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் விசாரித்து வழங்குவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செஞ்சிருக்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா, குல்ல நஃப்ஸ், ஒவ்வொரு ஆத்மாவையும் அல்லாஹ் விசாரிப்பான். ஒவ்வொரு ஆத்மாவையும் அல்லாஹ் விசாரிப்பான். இன்னைக்கு வேணா இருக்குது இல்ல, அவருக்கு பதிலாக ஒரு பினாமி என்ன பண்ணிடுவாரு, உள்ள அனுப்பிடுவார். ஒரு அரசியல்வாதி தவறு பண்றாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு கீழே ஏதாவது ஒரு தொண்டை அல்ல ஏதாவது ஒரு பினாமி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து உள்ள அனுப்பிடுவாரு. இன்னைக்கு சசிகலா உள்ள போயிருக்கிறாங்கன்னா எப்படி, அவங்க முதல் குற்றவாளியா? A2 தான், அவங்க பினாமி தான். முதல் குற்றவாளி யாரு? மறைந்த ஜெயலலிதா. அப்போ இன்னைக்கு உலகத்தினுடைய நடைமுறையை நாம் பார்க்கிற பொழுது
ஒருத்தருடைய தண்டனையை அவருடைய பினாமி ஏற்றுக்கொள்ளலாம். உதாரணமா தந்தை ஒரு குற்றத்தில் ஈடுபடுகிறார் அல்லது மகன் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டார் அப்படின்னா இவருக்கு பதிலா மகனுடைய ஃபியூச்சர் பாழாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழியை தந்தை சுமந்து கொண்டு ஜெயிலுக்குள்ள போயிடலாம். அல்லது தந்தை செய்த அந்த குற்றத்தை மகன் ஒப்புக்கொண்டு மகன் ஏற்றுக்கொண்டு மகன் உள்ள போயிடலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தன் தவறு செய்தாலும் அந்த தவறில இருந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்பையும் வழியையும் இந்த உலகம் வகுத்து கொடுக்குது. எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம். ஒரு அரசியல்வாதி ஒரு கொலையே செஞ்சிடறான், தொண்டைங்கிட்ட விலை பேசுறான், உனக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்துறேன், உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். அவன் உள்ள போயிட்ட பிறகு உன் குடும்பத்தை பாத்துக்கிறானா இல்லையான்னு ரெண்டாவது விஷயம். ஆனா என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, நான் செய்த இந்த கொலையை அல்லது நான் செய்த இந்த கடத்தலை, நான் செய்த இந்த ஆள் மாற்றத்தை நீ செய்தால் ஒப்புக்கொள், உன நான் படத்தை கொடுத்துட்றேன், உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பினாமியையோ அல்லது தன்னுடைய தொண்டனையோ அல்லது அப்பாவியையோ ஜெயிலுக்கோ அல்லது தண்டனைக்கோ உட்படுத்திடுறாங்களா இல்லையா? ஆனா அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் மறுமை நடக்காது. இதெல்லாம் மறுமை நடக்காது. தனித்தனியாக ஒவ்வொருவரும் அல்லாஹ் விசாரிப்பான். தந்தை செய்த செயலுக்கு அவர் தான் பதில் சொல்லணும், மகன் செய்த செயலுக்கு மகன் தான் பதில் சொல்லணும், தாய் செய்த செயலுக்கு தாய் தான் பதில் சொல்லணும். யாருடைய கேள்விக்கும் அல்லது யாருடைய செயலுக்கும் மற்றவர்கள் பதில் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவையும் நான் விசாரித்து அந்த ஆத்மாவுக்கு உண்டான கூலியை வழங்குவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதனால் இளைஞர்களே, நண்பர்களே, ஒவ்வொருவரும் பதில் சொல்லணும். நீங்க ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, எங்க அப்பா பார்த்துப்பாரு, எங்க அப்பா நீங்க காலேஜ்ல பசங்க ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, தப்பு பண்ணிட்டாலும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் தைரியமா தான் இருப்பாங்க. எங்க அப்பா எப்படியாவது பேசிடுவாரு, எங்க அப்பா எப்படியா பேசி கரெக்ட் பண்ணி என்ன திரும்ப காலேஜ் சேர்த்துடுவாரு அப்படின்னு பசங்க இருக்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் மறுமையில் நடக்காது. பிள்ளைகள், பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அவர் என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கைக்கு உண்டான விசாரணையை அல்லாஹ் நடத்துவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நம்ல் என்னும் அத்தியாயத்தினுடைய 89ஆம் வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான். மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு கைரும் மின்ஹா வஹும் மின் ஃபஸஇன் யௌமஇதின் ஆமினூன். இந்த வசனத்துடைய பொருள் என்ன அப்படின்னா, மறுமையில நடக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு நிலைமை என்ன அப்படின்னா, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய விசாரணை களத்திற்கு எவர்கள் நன்மையை கொண்டு வருவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விட சிறந்த கூலியை வழங்குவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நன்மையை ஒருத்தர் முற்படுத்துகிறார் என்றால், நன்மையை ஒருத்தர் செய்திருப்பார் என்றால், நல்ல அமல்களை ஒருவர் செய்திருப்பார் என்றால் அதற்குண்டான கூலியை, வெகுமதியை அதைவிட சிறப்பானதாக நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஆனா தீமையை பொறுத்த மட்டில், பாவத்தை பொறுத்த மட்டில் அதற்குண்டான விடைத்தான், அதற்குண்டான தண்டனை தான். ஆனால் நன்மைகளுக்கு மாத்திரம் கூடுதலான சிறப்புகள் உண்டு, கூடுதலான பாக்கியம் உண்டு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே நம்முடைய விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நாம நன்மையை கொண்டு அல்லாஹ்வுடைய சபையில நிற்போம், அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னாடி நிற்போம் அப்படின்னா நன்மை அல்லாஹ் ரெட்டிப்பாக்கி பன்மடங்கு ஆக்கி அதை நன்மைகளாக மாற்றி கொடுப்பான். தீயதையும் பாவத்தையும் நாம் முற்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கணம் தீயதையும் பாவத்தையும் நாம் முற்படுத்தும் என்றால் அதற்குண்டான தண்டனையை மாத்திரம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்க இருக்கிறான் என்பதை திருமறை குர்ஆன் வசனங்கள் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. அடுத்து என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விசாரணை, அல்லாஹ்வுடைய விசாரணையை, மறுமை விசாரணையை எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஆள் மனசுல பதிய வைக்கிறாங்க பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை அருளுகிறான். சூரத்து தகாசுர், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபீர் என்ற அத்தியாயம் இருக்குதா இல்லையா? அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் நீங்க பார்க்கும் பொழுது, சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நாளை மறுமை நாளில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அருட்கொடைகளை குறித்து அல்லாஹ் உங்களை தீர்க்கமாக விசாரிப்பான். இதுதான் வசனம். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற அருட்கொடைகளை குறித்து உங்களை தீர்க்கமாக விசாரிப்பான் என்ற ஒரு வசனம் அருளப்படுகிறது. உடனே சஹாபாக்கள் எல்லாம், மக்கள் எல்லாம்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தை போய் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதரவர்களே, அல்லாஹ் இந்த வசனத்திலே அருட்கொடைகள் என்று பயன்படுத்தி இருக்கிறான், அருட்கொடைகள் என்று பயன்படுத்தி இருக்கிறான். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை லட்சணம் எப்படி இருக்குது அப்படின்னா, எங்களுடைய உணவு மொத்தமே இரண்டு கருப்பு தான் அப்படின்றாங்க, அஸ்வதான்றாங்க. இரண்டு கருப்பு அப்படின்னா ஒன்னு தண்ணி, இன்னொன்னு பெரித்தம்பளம். ஒன்று தண்ணீர், இன்னொரு பெரித்தம்பளம். எங்களுடைய வாழ்க்கை லட்சணம் என்னவென்றால், எங்களுடைய வாழ்நாள் உணவே வெறும் பேரித்தம்பளமும் வெறும் தண்ணீரும் தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் எப்படி தெரியுமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதுவும் ஆவிரும், எங்களுடைய எதிரிகள் எங்களை சுற்றி இருக்கிறார்கள். அவருடைய வாள் எல்லாம் எங்களுடைய தலைகளுக்கு மேலாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றாங்கல்ல, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அறுக்குடை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று. எங்களுடைய அறுக்குடையை அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்நாள் உணவே வெறும் பேரித்தம்பழமும் வெறும் தண்ணீரும் தான். எப்போது வேண்டுமென்றாலும் எதிரிகள் எங்களை கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையவா அல்லாஹ் விசாரிக்க போறான்? இந்த வாழ்க்கையவா அல்லாஹ் விசாரிக்க போகிறான்? இந்த அறுக்குடையவா அல்லாஹ் கேட்க போறான்? இதுவும் அல்லாஹ்வுடைய அறுக்குடைத்தான், இதுவும் அல்லாஹ்வுடைய அறுக்குடைத்தான். இதை குறித்தும் அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களை விசாரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார் என்றால், அப்ப அன்பு சகோதரர்களே, நாமெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? வாழ்நாள் உணவே ரெண்டே தான். ஒன்னு பேரித்தம்பளம், இன்னொன்று தண்ணீர். இதுதான் நம்முடைய வாழ்நாள் அறுக்குடையே. இரண்டாவது என்ன? எப்பொழுதும் உயிர் பயம். சஹாபாக்கு உயிர் பயம் கிடையாது. இருந்தாலும் உயிர் எப்போது வேண்டுமென்றால் எதிரிகளால் மாய்க்கப்படலாம், போக்கப்படலாம் என்று உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் அந்த ஜனங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் வசனத்தை அருளுகிறான், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை குறித்து மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று. அப்ப நம்முடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அல்லாஹ் விட்டு வைக்காமல் அவர்களுக்கு அவருடைய சக்திக்கு உட்பட்டு, அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உட்பட்டு, அவருடைய வாழ்க்கைக்கு உட்பட்டு எதுவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதோ, அது வெறும் தண்ணீரா இருக்கட்டும், அது வெறும் பேரிச்சம்பழமா இருக்கட்டும், அந்த சொற்ப காலம் இந்த துன்யாவில வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், அதை கூட விட்டு வைக்காமல் அல்லாஹ் விசாரிப்பான் என்றான். அப்ப அன்பு சகோதரர்களே, நமக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வழங்கி இருக்கிறான்? நம்முடைய உணவு வகையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், எண்ணில் அடங்காத வகையில, எண்ணி முடிக்க முடியாத வகையில நாம பல உணவு வகைகளை சாப்பிட்டு இருக்கிறோமா இல்லையா? எத்தனையோ விதமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? எவ்வளவு அருட்கொடைகளை நம்ம மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொழிந்திருக்கின்றானா இல்லையா? இந்த அருட்கொடைகளை எல்லாம், இந்த அருட்கொடைகளை குறித்து அல்லாஹ் நம்மளை விசாரிப்பான். எது வேணா இருக்கட்டும், நாம் அணியக்கூடிய இந்த ஆடைகளாக இருக்கட்டும், நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், மொபைல் போனா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், அல்லது நாம் வசிக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும், நாம் உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும், இப்படியாக அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் இந்த உலகத்திலே தருகிறானோ எல்லாத்தையும் குறித்தும் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? விசாரிப்பான். இந்த உணவை குறித்து அல்லாஹ் என்ன விசாரிக்க போறான்? ஆடையை குறித்து அல்லாஹ் என்ன விசாரிக்க போறான் என்ற ஒரு கேள்வி இருக்கலாம். ஒண்ணு இல்லை, இந்த ஆடையை நாம் எப்படி வாங்கணும்? இந்த ஆடை ஹலாலான முறையில், ஹலாலான வழியில் நம்மளை அடைந்திருக்கிறதா, அல்லது ஹராமான வழியிலே நம்மளை அடைந்திருக்கிறதா? நாம் உண்ணக்கூடிய உணவு உண்மையிலேயே நம்முடைய உழைப்பினால் அது ஈட்டியதா, நம்மளுடைய உழைப்பினால் அதை பெற்றதா, அல்லது மற்றவர்களை ஏற்றி பிழைத்து அதன் மூலமாக நாம் அதை பெற்றதா? இப்படியாக நாம் அணியக்கூடிய ஆடைகளாக இருக்கட்டும், உண்ணக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கட்டும், ஒரு மொபைல் போனு அல்லது ஒரு லேப்டாப், இது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கான். இதை நாம எப்படி பயன்படுத்துறோம்? இது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறோமா, தீய விஷயங்களுக்கு பயன்படுத்துறோமா? பயான் கேட்க பயன்படுத்துறோமா, படம் பார்க்க பயன்படுத்துகிறோமா, குர்ஆனை கேட்பதற்கு பயன்படுத்துகிறோமா, பாடல்களை கேட்பதற்கு பயன்படுத்துகிறோமா? இப்படியாக அல்லாஹ் இந்த துன்யாவிலே நமக்கு என்னென்ன பொருட்களை எல்லாம் கொடுத்திருக்கிறானோ, என்னென்ன வஸ்துக்களை எல்லாம் வழங்கி இருக்கிறானோ, எல்லாத்தையும் குறித்து நாளை மறுமை நாளில் நிச்சயம் நம்மளை விசாரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு வழங்கப்படுவதை குறித்து நீங்கள் ஆனந்தப்படுவதோடு அதை அல்லாஹ் உங்களை விசாரிப்பான் என்ற எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். ஒரு 8000 ரூபாய் 10,000 ரூபாய் ஒரு ஸ்மார்ட் போன் எனக்கு கிடைச்சிருக்குது, சந்தோஷம், ஆனந்தம், நான் ஹாப்பியா இருக்கிறேன். அந்த சந்தோஷத்தோடு கொஞ்சம் எச்சரிக்காமல் இருங்கள். என்ன எச்சரிக்கை? இந்த பொருளை நீங்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நாளை மறுமை விசாரிப்பான். இந்த பொருளை நீங்கள் எப்படி பயன்படுத்தியிருக்கிறீர்கள், இந்த பொருளை நீங்கள் எப்படி
அந்த சிந்தனை வந்துட்டாலே நம்ம பயன்படுத்துற பயம் வந்துடும். அந்த சிந்தனை நமக்கு வந்துட்டாலே உலகத்தினுடைய பொருட்களை அனுபவிப்பதற்கு நமக்கு அச்சம் வந்துடும். இந்த உலகத்தினுடைய பொருளை திரட்டணும், திருக்கணும் ஆசைப்படுகிறார்களா இல்லையா? இதற்குண்டான பதிலை நாம் அல்லாஹ் கிட்ட சொல்ல வேண்டுமே என்ற ஒரு அச்சம் நமக்கு வருகிற பொழுது இதை அனுபவிக்காமலேயே இருந்துடலாம் போல இருக்குது, இது நமக்கு கிடைக்காமலேயே நாம் இருந்துடலாம் போல இருக்கிறது. அது கிடைத்து அதை நாம் அனுபவித்து அதற்கு பிறகு அல்லாஹ்கிட்ட முன்னாடி போயிட்டு அதற்குண்டான கேள்விக்குண்டான பதில் நம்ம சொல்வதற்கு அதை அனுபவிக்காமலேயே நாம் இருந்துடலாம் போல இருக்கிறதே என்று நாம் எண்ணக்கூடிய நிலைமைக்கு ஒவ்வொரு பொருளையும் நாம் எச்சரிக்கையாக கையாள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, நாளை மறுமை நாளில் ஒவ்வொருவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். யாருமே விசாரணை இருந்து தப்பிக்க முடியாது. ஒவ்வொருவரும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை குறித்து, பொருளை குறித்து தீர்க்கமாக நிச்சயமாக விசாரிக்கப்படுவார். அடுத்து என்ன? திருமறை குர்ஆனிலே விசாரணையினுடைய தோரணையையும் விசாரணையுடைய நிலைமைகளையும் ஷரியத்தில் நம்மளால் பலவிதமாக பார்க்க முடிகிறது. ஒன்று என்ன? நாளை மறுமை நாளில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு விசாரணையே இல்லை, கேள்வி கணக்கே இல்லை. அவர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் விசாரணை இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்க? சொர்க்கத்துக்கு போய் விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தில் இருந்து 70,000 நபர்கள் நாளை மறுமை நாளில் விசாரணையே இல்லாமல் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் சென்று விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் யார் என்றால், பிறரிடத்திலே ஓதி பார்க்க தேட மாட்டார்கள், பறவை சகனம் பார்க்க மாட்டார்கள், சூடு போட்டு கொள்ள மாட்டார்கள், அல்லாஹ் மீது முழுக்க பொறுப்பு சாட்டி வாழ்வார்கள். இவர்கள் தான் அந்த 70,000 நபர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே அந்த சபையில இருந்து உகாஷா என்ற சஹாபி எழுந்து நின்று, அல்லாஹ்வின் தூதவர்களே, அந்த 70,000 நபர்களில் நானும் ஒருவனாக இருப்பேனா? நானும் ஒருவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உகாஷா அன்த மின்ஹும், உகாஷாவே அந்த 70,000 நபர்களில் நீரும் ஒருவர், அந்த 70,000 நபர்களில் நீரும் ஒருவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே அதை பார்த்து இன்னொரு சஹாபி எழுந்து நின்று, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு துஆ செய்யுங்க, அந்த 70,000 நபர்களில் நானும் ஒருவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த 70,000 நபர்களில் நானும் ஒருவனாக இருப்பேனா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க இல்லைன்னு நான் சொல்லல, சபகுக்கு உகாஷா, ஆனா உங்களை உகாஷா முந்தி விட்டார், உங்களை உகாஷா முந்தி விட்டார். உகாஷாக்கு முன்னாடி நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த பதில சொல்லி இருப்பேன். ஆனா உங்களுக்கு முன்பாக உகாஷா முந்தி கொண்டதனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம போயிருச்சு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இது போன்ற ஹதீஸ்களில் நாளை மறுமை நாளில் சிலர் விசாரணையே இல்லாமல் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் சென்று விடுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அந்த விசாரணையை எதிர்கொள்ளாமல், விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் நாம் மறுமை செல்வதற்கு முதல்ல ஆசைப்படணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் நூகிஷல் ஹிசாப் உதிப, ஒருவருக்கு விசாரணை கடுமையாக்கப்படுகிறது என்றாலே அவர் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் வேதனைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார். விசாரணையே இல்லைனாலும் அல்ஹம்துலில்லாஹ், லேசா அல்லாஹ் விசாரிச்சு அனுப்பிச்சு விட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தர் அல்லாஹ் நல்லா ரொம்ப அவர் துல்லியமா அவர் விசாரிக்கிறான், விசாரணை கடுமையாக்குறான், ஒருத்தர் கடுமையாக விசாரிக்கப்படுகிறார் என்றாலே அவர் புரிந்து கொள்ளட்டும், அவர் வேதனைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார். அப்ப நம்முடைய முதல் நோக்கம், முதல் எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கணும் அப்படின்னா என்ன? விசாரணை இல்லாம சொர்க்கத்துக்கு போயிடணும், விசாரணைக்கு உட்படுத்தப்படாம நம்ம சொர்க்கத்துக்கு போயிடணும் என்று, அப்படி விசாரணை இல்லாம சொர்க்கத்துக்கு போவதை நாம் ஆசைப்படணும். விசாரணை செய்யட்டும், நாம் என்ன பெரும்பாலான செய்யறோம், நாம் என்ன குற்றங்களை நாம புரிகிறோம், ஓரளவுக்கு நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில தானே இருக்கிறோம், நாம தொழக்கூடியதாகத்தானே இருக்கின்றோம், மார்க்க விஷயங்களை பங்கெடுக்கக்கூடியதாகத்தானே இருக்கின்றோம். அப்படி விசாரணையை அல்லாஹ் நம்மிடத்தில் நடத்துகிற பொழுது நாம் பதில் சொல்லிக்கலாம் என்ற அந்த ஒரு மெத்த நம்ம இடத்துல வந்து விடக்கூடாது. நாம் பணிந்து போகணும், யா அல்லாஹ் விசாரணை இல்லாமல், விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் சொர்க்கப்பேற்றை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா என்று அல்லாஹ் கிட்ட கேட்கணும். விசாரணைப்படுத்தப்படாமல் நாளை மறுமை நாள் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பல வகையில் இருக்கிறார்கள். அதில் ஒரு வகையினரைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால், பிறரிடத்திலே ஓதி தேடி செல்ல மாட்டார்கள், அதே மாதிரி பறவை சகனம் பார்க்க மாட்டார்கள், அதே போன்று சூடு போட்டுக் கொள்ள மாட்டார்கள். சூடு போடுவாங்களா இல்லையா? இந்த மஞ்சள் காமாலெல்லாம் வரும் அப்படின்னா என்ன செய்வாங்க? சூடு போடுவாங்க.
அது மாதிரி தங்களுடைய தேகத்தை வருத்தி கொள்ளக்கூடிய இது போன்று சூடு போடக்கூடிய நிலைமையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. முழுக்க முழுக்க என்ன செய்வாங்க, அல்லாஹ் மீது தவக்கல் வைப்பாங்க. நோயை கொடுக்கக்கூடியவரும் அல்லாஹ் தான் இந்த நிவாரணத்தை அவங்க வழங்குவான். இந்த பக்குவத்தோடு இருப்பாங்க. சில பேருக்கு ஒரு நோய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னா ரொம்ப பயந்து போயிட்டு மார்க்கத்துக்கு புறணான காரியங்கள் எல்லாம் இறங்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடிகிறது. நல்ல ஒரு விஷயத்தினுடைய மனத்தை பதிவு செஞ்சுக்கணும். ஒரு நோய் ஒரு சீக்கு வந்தா அந்த நோய் யார் கொடுக்குறா, அந்த சீக்கை யார் கொடுக்குறா, அல்லாஹ் தான் கொடுக்குறான். நோயை கொடுக்கக்கூடிய நிவாரணத்தை கொடுப்பான். நோயை கொடுக்கக்கூடியவன் நிவாரணத்தையும் கொடுப்பான். ஆனா நோய் வந்துடுச்சுன்னா அப்படின்னா பயந்து போய் பதறி போயிட்டு ட்ரீட்மெண்ட் என்ற ஒரு பெயர்ல முழுக்க மருந்து மாத்திரையே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. மருந்தும் மாத்திரையும் தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மருந்து மாத்திரையே என்ன பண்றாங்க, சிலர் வாழ்வதை நம்மளால பார்க்க முடிகிறது. சாப்பாட்டுக்கு முன்னாடி மாத்திரை, சாப்பாட்டுக்கு பின்னாடி மாத்திரை, காலையில மாத்திரை, சாயங்காலம் மாத்திரை, மெடிசன் எடுத்துக்க வேண்டியது தான், மருத்துவம் பார்க்க வேண்டியது தான். மருத்துவம் பார்ப்பது மார்க்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது தான். ஆனா மருத்துவத்திலேயே வாழ்வது, மருந்து மாத்திரையா நம்ம வாழ்வது? ஆனா இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. உயிருக்கு பயந்து டாக்டர் இவங்கிட்ட இருந்து காசை கறப்பதற்கு அவன் இவனை பயமுறுத்துறான்றதெல்லாம் புரியறது கிடையாது. எதையுமே விளங்காம உயிருக்கு பயந்து என்ன பண்றாங்க, மாத்திரையிலும் மருந்துகளிலும் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்கள் எல்லாம் எடுக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படி எல்லாம் ரொம்பலாம் பயப்படக்கூடாது. ஒரு நோயோ ஒரு சீக்கோ ஏற்படும் என்றால் ரொம்ப பதறக்கூடாது, ரொம்ப பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை தவக்கல் வைத்து நோயை கொடுப்பவனும் அல்லாஹ் தான், இந்த நோய்க்குண்டான நிவாரணத்தையும் வழங்குவான். நிவாரணம் வழங்கக்கூடியவனும் அல்லாஹ் தான். அப்படித்தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவனே நோயை உண்டாக்குகிறான், அவனே நிவாரணத்தை வழங்குகிறான். நோயை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றாலும் நம்முடைய நல்லதுக்காகத்தான், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு, நம்முடைய பாவத்தை போக்குகிறதுக்கு, நம்முடைய ஈமானை பலப்படுத்துறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னார்களா இல்லையா, காய்ச்சல் ஏற்பட்டால் காய்ச்சலை திட்டாதீர்கள், காய்ச்சலை திட்டாதீர்கள், அது உங்களுக்கு அறுப்படைன்னு சொன்னாங்க. காய்ச்சல் உங்களுக்கு வந்துட்டு அது போதும் அப்படின்னா சும்மா போறது இல்ல, உங்க பாவத்தையும் உங்களை விட்டு அது கொண்டு போய் விடுகிறது. பாவம் செல்வது, அந்த காய்ச்சல் செல்வதோடு உங்கள் பாவமும் சென்று விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்திருக்கிறார். ஆக அந்த அடிப்படையிலே நாளை மறுமை நாளில் ஒரு 70,000 பேர் சொர்க்கத்துக்கு செல்வாங்க. எப்படி செல்வார்கள் என்றால் விசாரணைக்கு உட்படுத்தப்படாமலேயே சென்று விடுவார்கள். அவள் விசாரணை கிடையாது. மறுமையை சந்திப்பாங்க அப்படின்னா அந்த மறுமைக்கு பின்னாடி விசாரணை இல்லாம ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அவர்கள் யார் என்றால் அல்லாஹ் மீது அந்த அளவுக்கு திடகாத்திரமாக தவக்கல் வைப்பார்கள். அல்லாஹ் மீது அந்த அளவுக்கு திடகாத்திரமாக ரொம்ப உறுதியா அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவனை அல்லாஹ் விசாரணை உட்படுத்தாம என்ன பண்ணிடுவான், சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். இன்னொரு வகையார்கள் யாரா ஷஹீது, ஷஹீதுக்குலாம் விசாரணை கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்த ஷஹீதுகளுக்கு என்ன கிடையாது, விசாரணை கிடையாது. அப்ப நம்ம நினைக்க கூடாது, அப்ப இந்த அந்தஸ்தை பெறணும் அப்படின்னா நாம ஒண்ணு சிரியால இருக்கணும் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்திருக்கணும், அப்பதானே இந்த அந்தஸ்தை பெற முடியும். ஷஹீத் என்ற அந்தஸ்து, போர்க்களத்தை பங்கு பெறணும், எதிரியால் கொல்லப்படணும். அப்படிப்பட்ட இந்த ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெறணும் அப்படின்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்திருந்தா தான் நம்மளால பெற முடியும் போல இருக்குது அப்படின்னு நினைக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார்கள், எவருடைய உள்ளத்திலே ஷஹீத் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ அவர் முனாஃபிக்னாங்க. எவருடைய உள்ளத்திலே ஷஹீத் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ அவர் முனாஃபிக் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமித்திருக்கிறார். இன்னைக்கு ஜனாஸால நம்ம பங்கெடுத்தோம். அவர்கள் ஒரு விபத்தில் என்ன செஞ்சாங்க, மௌத்தா போயிருக்கிறார், வஃபாத் ஆயிருக்கிறார்கள். ஆனால் இதை வெளியே எப்படி பேசிப்பாங்க அப்படின்னா அகால மரணம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அகால மரணம். இது மாதிரி விபத்திலே ஒருவருடைய உயிர் போகுது அப்படின்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க, அகால மரணம். இஸ்லாத்துல அகால மரணம்லாம் கிடையாது. இஸ்லாத்துல 2 மரணம் தான் இருக்கு. ஒன்னு பாக்கியமான மரணம், இன்னொன்னு அபாக்கிய மரணம். ஒன்னு பாக்கியமான மரணம், இன்னொன்னு அபாக்கிய மரணம். இப்ப எது அதாவது இந்த மாதிரி விபத்துல உயிர் போறவங்க எல்லாம் இந்த மாதிரி சொல்றதுக்குண்டான காரணம் என்ன, ஒரு அகால மரணம் என்று சொல்றார்களே அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய உடல் என்ன செய்யப்படுது, ஒரு மாதிரி சிதைக்கப்படுகிறது. ஒரு நெருப்பினால் உடம்பு எரிந்தோ அல்லது எதிரினுடைய வாளால் ஈட்டினால் குத்தப்பட்டு சிதைக்கப்பட்டு அல்லது ஆக்சிடென்ட் ஆகி அந்த உடல் ரொம்ப நசுக்கப்பட்டு இப்படி ஒருத்தர் இறக்கிறார் என்றால் அவரை அகால மரணம் அடைந்தவராக நம்ம சொல்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் அகால மரணம், நல்ல மரணம் இதெல்லாம் கிடையாது. பாக்கியமான மரணம், அபாக்கியமான மரணம். பாக்கியமான மரணம்னா என்ன, மௌத்தா போறதுக்கு முன்னாடி களிமாவை சொல்லி மௌத்தா போனோம். மௌத்தா போறதுக்கு அவர் எப்படினா மௌத்தா போட்டோம், எரிஞ்சு மௌத்தா போட்டோம்,
தண்ணியில மூழ்கி மௌத்தா போட்டோம், போர்க்களத்தை கொல்லப்படட்டும், அல்ல ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போட்டோம், அவருடைய அல்லது தூக்கத்திலே அவருடைய மரணம் பிரியட்டும், அதற்கு முன்பாக அவர் கலிமாவை முடிந்தவராக இருக்கும், கலிமாவை அவர் மொழிந்தவராக இருக்க வேண்டும். இதுதான் பாக்கியமான மரணம். இந்த ஒரு பாக்கியத்தை ஒருவர் பெறவில்லை என்றால் இது அபாக்கிய மரணம். இந்த பாக்கியம் கலிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை ஒரு பெறவில்லை என்றால் அவர் பாக்கியத்தை இழந்தவராக அவர் மரணித்திருக்கிறார். ஆக மொத்தம் இஸ்லாத்து என்ன இல்ல நல்ல மரணம் அகால மரணம் என்றெல்லாம் கிடையாது. ஆனா இனி பல பேர் என்ன திரும்ப பேசிப்பாங்க, இது மாதிரி அகால மரணம் எல்லாம் நமக்கு வந்துடக்கூடாது. நீ வீடு ஜனாசாவை பார்த்தவங்க எல்லாம் அந்த உடம்பு அப்படியே எரிஞ்சு போய் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த பிறகு அவனோட உள்ளத்துல என்ன வரலாம், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு மௌத்து வந்துடக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம உயிர் பிரிஞ்சிடக்கூடாது, நம்ம நல்லபடியா நம்ம ஆகணும், நம்ம மௌத்தா போனோம், நல்லபடியா நம்ம இறந்து போனோம், எந்த விதமான உடல் ஆபத்துக்களும் உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாம நமக்கு மௌத்தா போனோம், இப்படி ஒரு மூமின் எண்ணக்கூடாது. ஒரு மூமினை பொறுத்தவரை எப்படி எண்ணணும் அப்படின்னா, நான் மௌத்தா போவதாக இருந்தால், என்னுடைய உயிர் பிரிவதாக இருந்தால் நான் ஷஹீதாகித்தான் என் துனியா விட்டு பிரியணும். இப்படி ஒருவருடைய உள்ளத்திலே எண்ணம் இருந்து அவர் படுத்த படுக்கையிலே மௌத்தா போனவர் ஷஹீத் தான். இப்படி ஒரு எண்ணம் ஒருவருடைய உள்ளத்திலே, நான் மௌத்தா போவேன் என்றால் ஷஹீதாகித்தான் என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒருவருடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக வலுவானதாக இருக்கும் என்றால் அவர் படுக்கையில சாதாரணமாக இறந்து போனாலும் அவர் ஷஹீதானவராகத்தான் மார்க்கம் அவரை பார்க்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாள் ஷஹீதுகளுக்கு என்ன இல்லை, விசாரணை கிடையாது. அப்ப நாளை மறுமை நாள் விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய வழி, இன்னொரு வழி என்னது, ஷஹீதா இந்த துனியா விட்டு நாம் மௌத்தா போயிருக்கணும். எதிரிலால் கொல்லப்பட்டோ அல்ல ஷஹீத் என்ற அந்த எண்ணம் உள்ளத்திலே ஊறி போய் ஆழமாக இருந்து அதன் மூலமாக நாம் வயிற்று வழியில இறந்து போனாலும் ஷஹீத் தான், உடல் நோய் ஏற்பட்டு நாம் மௌத்தா போனாலும் ஷஹீத் தான், ஆக்சிடென்ட் ஆகி நாம் மௌத்தா போனாலும் நாம ஷஹீத் தான். ஆக அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது, நாளை மறுமை நாளில் விசாரணை இல்லாமல் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் சில பேர், அதில் ஒரு சில பேரை நாம் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி நாளை மறுமை நாளில் விசாரணை இல்லாமல் நரகத்துக்கு போறவங்க இருக்கிறாங்க, நரகத்துக்கு போறவங்க இருக்கிறாங்க. விசாரணை என்பது யாருக்கு, ஈமான் கொண்டவனுக்கு தான் விசாரணை. விசாரணை என்பது யாருக்கு அப்படின்னா ஈமான் கொண்டவளுக்கு தான். ஒருத்த மார்க்கத்தையே மறுத்துட்டான், அல்லாவே ஏற்க மறுத்துட்டான், மறுமையே மறுத்துட்டான், அவனை பிடிச்சு வச்சு நீ தொழுதியா தொழுலியா, நீ உன் சக்தி இருந்து நோன்பு வச்சியா நோன்பு வைக்கலையா, நீ சக்காத்து கொடுத்தியா கொடுக்கலையா, இது அவனே மார்க்கத்தையே அவன் ஏற்கவில்லை. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு திருமறை குர்ஆனிலே நாம வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய சூரத்துல் கஹ்ஃபின் அத்தியாயத்தினுடைய 105ஆம் வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான். உலாயிகல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் வ லிகாஹி ஃபஹபிதத் அமாலுஹும் ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமா வஸ்னா. இந்த காஃபிர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்த, மறுமையை நிராகரித்த இந்த காஃபிர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் மறுமையை சந்திக்கிற பொழுது அவருடைய அமல் எல்லாம் பாழாய் போய் தான் வந்திருப்பாங்க. அமல் எல்லாம் பாழாய் போய் தான் மறுமையில் அவர்கள் வருவார்கள். ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா. நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு நாம் என்ன பண்ண மாட்டோம், விசாரணையை, அவர்களுக்கு தராசை நாம் நிறுவ மாட்டோம். நன்மை தீமை எடை போட்டு பார்க்கக்கூடிய, அவர்களை விசாரணை உட்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமையை உண்டாக்க மாட்டோம். அவங்க விசாரணை எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அவர் நரகத்துக்கு போய்விடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. இதே மாதிரி முஸ்லிம்களில் சில பேரும் மூமின்களில் சில பேரும் கூட விசாரணையே இல்லாம நரகத்துக்கு போவாங்க. அதையும் சொல்லி இருக்கிறாங்க. காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, விசாரணை இல்லை. ஆனால் அல்லாஹ்வை ஏற்று மறுமையை ஏற்றவர்கள் கூட ஒரு சில தீய குணாயுசங்கள், தீய பண்புகள், என்ன சொன்னா மிருக பண்புன்னு சொல்லலாம். ஒரு சில மிருக பண்புகள், மனித பண்பு இல்லாத ஒரு சில மிருக பண்புகள் இருக்கக்கூடிய அவர்கள் விசாரணையே இல்லாம நரகத்துக்கு போய்விடுவார்கள். அவர் அல்லாஹ் கூட விசாரிச்சுதான் இருக்க மாட்டான். அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஷேகுன் ஜானி, விபச்சாரம் செய்யக்கூடிய முதியவர். விபச்சாரம் செய்யக்கூடிய முதியவர், அதாவது ஒரு இளமை துடிப்போடு இருக்கிற பொழுது ஷைத்தான் பல வகையில ஊசலாட்டத்தை உண்டு பண்ணி பல நேரங்களில் தவறு செய்வதற்குண்டான வாய்ப்பை உண்டாக்கி ஏதோ ஒரு கட்டத்திலே ஷைத்தானுக்கு அவன் கட்டுப்பட்டு வழி தவறி வழி மாறி விபச்சாரத்தை அவன் செய்து விடுகிற பட்சத்திலே அவனும் குற்றம் அளித்தான், அவனும் தண்டனைக்கு உரியவன் தான். அவனுக்கு விசாரணை உண்டு. அல்லாஹ் அவனை விசாரித்து அவனுடைய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டித்து என்ன செய்வான், அனுப்புவான். ஆனால் இவன் இருக்கிறான் பாத்தீங்களா, முதியவன், வயசானவன்,
வயசானன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சில பேர் தங்களுடைய வீட்டு பெண் பிள்ளைகளை கூட விட்டுட்டு போவாங்க. ஆனால் இந்த செய்யலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல வயசானவர் தாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெற்றோர்கள் வெளியே போகும்பொழுது தன்னுடைய வீட்டு பிள்ளைங்களை பெண் பிள்ளைங்களை தாத்தா கூட இருந்துக்கமா அப்பா கூட இருந்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவாங்க. ஆனால் ஒரு மிருகத்தனமாக அந்த பிள்ளையிடத்தில் நடக்கக்கூடிய துனியாவில் இருக்கிறாங்களா இல்லையா, கேவலமா நடக்கக்கூடிய துனியாவில் இருக்கிறாங்களா இல்லையா, இவரெல்லாம் மனிதனத்திற்கு அப்பாற்பட்ட அடிப்படை நடந்து கொள்ளக்கூடிய மிருக குணம் படைத்தவர்கள். வல்லாற்றுவன் இவனெல்லாம் கூட்டு விசாரிக்க வைக்கப்படுகிறான். இவனை எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்துவதை அல்லாஹ் சுப்ஹானஹு அவமானமா நினைக்கிறான். இவனெல்லாம் எங்க போயிடுவான், விசாரணை இல்லாம நரகத்துக்கு சென்று விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார். அடுத்துன்னா தாஜிருன் கஸ்ஸூப், நம்ம ரொம்ப பயந்து கொள்ள வேண்டிய விஷயம், வியாபாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம், பொய் பேசி வியாபாரம் நடத்தக்கூடியவர். அதாவது காதிப் என்றால் பொய் பேசுவன், கஸ்ஸூப் என்றால் தன்னுடைய வாழ் நெடுங்கிலும் பொய் பேசிக்கிட்டே இருக்கிறது. வியாபாரத்தின் மூலாதாரமே பொய் தான். வியாபாரத்தின் மூலாதாரமே என்னதான், பொய் தான். பல வியாபாரம் பார்க்க முடியுது. உதாரணம், இந்த புரோக்கர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கமிஷனுக்காக, அதாவது வீட்டை வாடகைக்கு விடுற அவர்கிட்டையும் சரி, வீடு வாடகைக்கு போற இவர்கிட்டையும் சரி, ரெண்டு பேர்கிட்டையும் பேசிப்பாங்க. நான் ஒரு ஆளை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா, ஒரு மாசம் வாடகை அப்படியே முழுசா கொடுத்துடணும், அல்லது ஒரு மாசம் வாடகை பாதியை கொடுத்துடணும். ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு என்ன பண்றது, இந்த புரோக்கர் போயிட்டு ஆளுங்களை கூட்டு வருது. ஆனா எப்படியாவது அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள நுழைச்சிடணும் அப்படின்றதுக்காக என்னெல்லாம் என்ன பண்ணுவாரு சொல்லுவாரு. 24 மணி நேரம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும், அக்கம் பக்கத்துல ரொம்ப நல்லவங்க, தங்கமானவர்கள், ரொம்ப காத்தோட்டமா இருக்கும், ஓனர் ரொம்ப தங்கமான மனுஷன், உங்களை அவர் வீட்டுக்குள்ள மாதிரி உங்களை பார்த்துப்பாரு, அவன் பெரிய ஹயவானா இருப்பான். ஆனா எல்லாத்தையும் மறைச்சிட்டு இவனுக்கு கமிஷன் வேணும் அப்படின்றதுக்காக காத்து வசதி இருக்கும், தண்ணீர் இருக்கும், ஓனர் ரொம்ப தங்கமானவர், நல்லவர், வல்லவர், நீங்க ஒரு மாசம் வாடகை கூட நீங்க தள்ளனா கூட பெருசா கேட்டுக்க மாட்டாரு, 2 மாசம் வாடகை நீங்க சேர்த்து கொடுத்தா கூட தப்பா எடுத்துக்க மாட்டாரு. இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு போயிட்டு எப்படியா உள்ள தள்ளி விட்டுட்டு கமிஷனை பைசா வாங்கிட்டு வந்துடுறது. இவர் இப்படிப்பட்டவரை பொறுத்த மட்டும் அவருடைய வியாபாரமே மூலாதாரமே என்னட்டான், பொய். அல்ல எப்பாவது ஒரு கட்டத்தில் ஒரு பொய் பேசிடுறாரு. அதை காதி எப்பாவது ஒரு கட்டத்துல அவர் தவறுகளா ஒரு பொய்யை சொல்லிட்டாரு, இது மன்னிப்பதற்குண்டானது. ஆனால் பொய்யே வாழ்ந்துங்கிலும் வாயை திறந்தாலே பொய் தான் அவருடைய வாழ்வாதாரத்தின் மூலாதாரம், பொய் தான் அவருடைய வியாபாரத்தின் மூலாதாரம், பொய்யில்தான் அவருடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இவரையும் அல்ல என்ன பண்ண மாட்டான், விசாரணை எல்லாம் கூப்பிட்டு இருக்க மாட்டான், அப்படியே நல்லா தனிச்சு விட்டுருவான். நாளை மறுமை நாள போகிற பொழுது விசாரணைக்கு எல்லாம் அல்லாஹ் கூப்பிட்டு அவன் நிப்பாட்டாம அவன் அப்படி என்ன பண்ணிடுவான், நரகத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறார். அடுத்து என்னன்னா, மூணாவது இமாமுன் ஜாயிர், பாவம் செய்யக்கூடிய இமாம். பாவம் செய்யக்கூடிய இமாம் எல்லாம் என்ன பார்க்காதீங்க, யாரெல்லாம் இமாம் என்ற நிலைமையோடு இருக்கிறார்கள், இமாம் என்றால் எல்லாத்துக்குமே பொருந்தும். தொழுகையை முன்னிருந்து தொழுகை நடத்தக்கூடிய இமாமாக இருக்கட்டும், அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கட்டும், அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கட்டும், அல்லது ஒரு ஜமாத்து, அப்படி இப்படி எல்லாம் ஒரு மக்கள் ஒருத்தரை தங்களுடைய தலைவராக அங்கீகரித்து அவர் முன்னிறுக்கிறாங்க. தலைவராக அங்கீகரித்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவரை தேர்வு செய்து அவரை முன்னிறுத்துகிறார். அப்படி முன்னிறுத்துகிற பொழுது அவர் தன்னுடைய நம்பிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அடிப்படையில் என்ன பண்றது, பாவம் செய்யறது, ஏமாற்றுறது, பித்தலாட்டம் செய்கிறது. இது நம்பிக்கை துரோகம், ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நம்பிக்கையும் துரோகம். ஒரு மனிதனுடைய நம்பிக்கைக்கு பாதகமாக ஒருத்தர் நடக்கிறார் அப்படின்னா அது 2 பேரோட முடிஞ்சு போயிருது. ஆனா ஒரு தலைவன் என்பவன் ஒரு சமுதாயத்துடைய அத்தாரிட்டி, ஒரு தலைவன் என்பது இருக்கிறான் போல அவன் ஒரு சமுதாயத்துடைய அத்தாரிட்டி. அவன் ஒருத்தன் விலை போயிருச்சுன்னா அவனால் இந்த சமுதாயமே பாதிக்கப்படும். உதாரணம் மோடி எடுத்துக்கலாம், அவன் காப்பீடு, அவன் மௌத்தா போடுறது மாதிரி விதாயத்தை அவனுக்கு வழங்கப்படும் என்றால் அவன் அடுத்த கட்ட நிலைமை வேற மாதிரி இருக்கும். ஆனால் உதாரணமா இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி இருக்கிறார் என்றால், நம்ம இடத்துல ஓட்டை வாக்கி கொண்டு ஓட்டு பிச்சைகள் எடுத்துக்கொண்டு இவன் நாட்டுக்கு நல்லது செய்வான், நாட்டை வளப்படுத்துவான், நாட்டை பலப்படுத்துவான், நாட்டை முன்னேற்றுவான் என்ற நம்பிக்கையில கொண்டு போய் அவனை உட்கார வச்சா எங்க நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களை வித்துக்கிட்டு இருக்கிறானா இல்லையா? ஏழைகளுக்கு ஏதாவது செய்வான் என்று கொண்டு போய் நிப்பாட்டி வைத்தால் கார்பரேட் கம்பெனிகளோடு கைகோர்த்து கொண்டு இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் சுரண்டி கொண்டிருக்கிறானா இல்லையா? இதையெல்லாம் குடிமக்களால் ஜீரணிக்க முடியல. அதனாலதான் அடுத்த ஒரு எலெக்ஷன் வரதுக்குள்ள என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஏன்னா அடுத்த ஒரு எலெக்ஷன் வந்தா திரும்ப வர முடியாது என்று தீர்க்கமா அவங்க தெரிஞ்சு போச்சு. ஆனா வரத்துக்கு முன்னாடி மோடி பலூன் மாதிரி பெருசு பெருசா ஊதி காண்பித்து ஒரு வைந்தால் வல்லரசாக்கி காண்பித்து விடுவார், அதை பண்ணி விடுவார், இதை பண்ணி விடுவார் என்று சொல்லி இன்னைக்கு கோவணத்தை உருவாத குறை, இன்னைக்கு விவசாயிகளுடைய கோவணத்தை உருவாத குறையாக எல்லாத்தையும் அகல பாதாளத்தை கொண்டு போய் தள்ளிட்டானா இல்லையா? அப்போ இது நம்பிக்கை துரோகம், ஒரு சமுதாய மக்களுடைய நம்பிக்கை துரோகம். இப்படியாக யாரெல்லாம் தலைமை பொறுப்பிலே இருந்து தன்னுடைய பொறுப்பை உணராமல் தன்னுடைய வயிற்றுக்காக அந்த தன் சமுதாய மக்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக துரோகிகளாக இருக்கிறார்கள். நம்பி கொண்டு போனான். ஏன்னா ஒரு பாராளுமன்றத்திலேயோ ஒரு சட்டமன்றத்திலேயோ மக்கள் பேச முடியாது. ஆனா மக்களுடைய நம்பிக்கை பெற்ற வாக்கை பெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது தலைவர்கள் தான் அந்த சமுதாயத்திற்காக போராடி இந்த சமுதாயத்துக்குண்டான உரிமையை பெற்று தர வேண்டும். ஆனால் இவர்கள் துரோகிகள். அன்றைய காலத்திலே ஆங்கிலேயர்களுக்கு விலை போனவர்கள், அன்றைய காலத்திலேயே ஆங்கிலேயர்களுக்கு விலை போனவர்கள் இன்றும் அதைத்தான் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அது இப்படியாக இது அவர்களை மாற்றம் வச்சு பார்க்க கூடாது. இது குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நபிகள் நாயகம் எச்சரிக்கை விட்டு இருக்கிறார். ஒரு ஜமாஅத், ஒரு அமைப்பு அல்லது ஒரு நிறுவனம், ஒரு பள்ளிவாசல், ஒரு சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், அதற்கு ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார் என்றால், ஒருத்தர் தலைவராக இருக்கின்றார் என்றால் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு எது நல்லனோ அதைத்தான் முன்னெடுத்து செய்யணும். தன்னுடைய ஈகோவை ஒரு முன்னிறுத்தியோ தன்னுடைய மக்கள் செல்வாக்கை காட்ட வேண்டும், மக்கள் பலத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகவோ அவர் இந்த மக்களுக்கு அநீதி இழைப்பார் என்றால் அவரை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்க மாட்டான். சமூக விரோதி, அவன் சமூக துரோகி என்ற அடிப்படையில் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், அவரை விசாரிக்காமலேயே நரகத்திற்கு அனுப்பிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமித்திருக்கிறார். ஆக அந்த அடிப்படையிலே விசாரணை இல்லாம சொர்க்கத்துக்கு போறவங்க இருக்கிறாங்க, விசாரணை இல்லாம நரகத்திற்கு போறவங்க இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் எப்படின்னா எப்படிப்பட்டவர்கள் என்றால் விசாரணை இரண்டு விதமா நடத்தப்படும். ஒன்று என்ன, அல்ல லேச ஒப்புக்கு சொப்பா என்ன பண்ணிடுவான், விசாரணை அனுப்பிச்சு விட்டுருவான். பேருக்கு ஒரு ஒப்புக்கு சொப்பாக்கு என்ன பண்ணுவான், அல்லாஹ் விசாரணை செய்து அவர்களை அனுப்பிவிடுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார். உதாரணமா வெள்ளிக்கிழமையும் சரி, வியாழக்கிழமை மக்ரிப் இஷா தொழுகையும் சரி, சூரத்துல் ஆலா ஓதப்படுகிறது. அப்படிதானே? அந்த ஆலாவுடைய கடைசி வசனம் என்ன, இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும். அந்த வசனம் ஓதி முடிச்ச உடனே நம்ம ஒரு துவா செய்றோம். என்ன துவா? அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா. யா அல்லாஹ், என்னை நீ விசாரிக்கிற பொழுது ரொம்ப லேசா விசாரிச்சிரியா அல்லாஹ், கடுமையா விசாரிக்காதே அல்லாஹ், விசாரணை கடுமைப்படுத்திடாதே அல்லாஹ், ரொம்ப என்ன பண்ணு, லேசா விசாரித்து விடியா அல்லாஹ், என்னுடைய விசாரணை லேசாக்கி விடியா அல்லாஹ். நம்ம துஆ செய்கிறோமா இல்லையா? ஆக இப்படியாக லேசாக விசாரணை நடத்தி விடப்படக்கூடியவர்கள் இவர்கள் ஒரு வகையினர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க சொல்லி காமித்திருக்கிறார்கள். அப்போ இந்த லேசான விசாரணைக்கு நாம் உட்படுத்தப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படி வாழணும் என்பதை நாம் பார்க்கணும். இந்த லேசான விசாரணைக்கு விசாரணையே இல்லாம போறதுக்கு நாம் முயற்சிக்கணும். அடுத்து என்னது, குறைஞ்சபட்சம் லேசாக விசாரிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு உண்டான ஒரு பாக்கியத்தை என்ன பண்ணணும், நாம பெறணும். அதுல என்னதுன்னா முதல்ல விஷயம் சொல்றாங்க, இன்ன அவ்வளமா யுஹாஸபு பிஹி அல் அப்து யௌமல் கியாமா அனி ஸலாத். நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதரும் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை என்னத்தான், தொழுகை தான். தொழுகையை குறித்து தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், முதலில் விசாரிப்பான். அந்த கேள்விக்குண்டான பதில மாத்திரம் அவர் கரெக்டா சொல்லிட்டாருன்னா சலஹ குல்லுஹு, அடுத்தவர் கவலையே பட வேண்டாம், எல்லாத்தையும் அல்லாஹ் லேசாக்கி சொர்க்கத்துக்கு போறதுக்கு உண்டான வழி அமைச்சு கொடுத்துருவான். ஆனா அந்த கேள்வியே ஸ்ட்ரகிள் ஆகுது, அந்த கேள்வியிலே தடுமாறுது. யா அல்லாஹ், நம்முடைய பதிவேட்டு அல்லாஹ் கிட்ட இருக்குது. இந்த வாரத்துல வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இவன் 2-3 நாட்கள் 4 வருத்தம் தொழுதிருக்கிற, ஒரு வருத்தம் தொழுவல. இந்த நாட்கள்ல 3 வருத்தம் தொழுதிருக்க, 2 வருத்தம் தொழுவல. அப்படியா இல்ல இப்படி நாம அல்லாஹ் கிட்ட முன்னாடி போய் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்போம். அப்படின்னா நடக்குதா இல்லையா? நாம எல்லாம் தொழாதவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில தொழுகையாளியாகத்தான் இருக்கின்றோம், பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்திலே நாம் என்ன செய்யறோம், ஒரு சில வர்த்தங்களை விடக்கூடாம இருக்கின்றோம். இது நம்ம நீடிக்க கூடாது. ஏன்னா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டான். மற்ற விஷயங்களும் அல்லாஹ் அட்ஜஸ்ட் பண்ணுவான், கொஞ்சம் அல்லாஹ் சும்மா சலுகையை கொடுப்பான். ஆனா தொழுகையை பொறுத்த மட்டும் அல்லாஹ் கராரா நிற்பான். ஏன்னா இதுதான் அடிப்படை. உனக்கும் காஃபிருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு இதுதான்.
இதை வைத்துத்தான் நான் முஸ்ஸமிலையும் முனுசாமியும் பிரிப்பேன்றான். இதை வைத்துத்தான் முஸ்லிமையும் காஃபிரை நான் பிரிப்பேன், இதை வைத்துத்தான் மூமினையும் முஷ்ரிக்கையும் முனாஃபிக்கை நான் பிரிப்பேன். பிரிக்கக்கூடிய அளவுகோலே இதுதான், அஸ்ஸலா தொழுகைத்தான். அதுதான் தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கராரா இருப்பான், அதுல விடுவதற்கு வாய்ப்பே இல்லை, சலுகை இல்லை. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன பண்ணியிருக்கிறான், சலுகையில வாங்கியிருக்கிறான். என்ன சலுகை? பிரயாணத்தில் இருக்கிற பட்சத்திலே ஜம்மு செய்வதற்கும் கஸ்ரு செய்வதற்கு என்ன செய்யறது இருக்குது, நமக்கு சலுகை இருக்கு. இல்ல ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம், ரொம்ப முடியாம இருக்குதா, பரவாயில்ல, ஒரு நாள் நின்று தொழ முடியாது உட்கார்ந்து தொழு, உட்கார்ந்து தொழ முடியாது பருத்து தொழு, இல்ல என்னால வெறும் இஷாரா தான் பண்ண முடியும், அதையாவது பண்ணிட்டு போ. உனக்கு சுய நினைவு இருக்கிற பட்சத்தில் தொழ வேண்டும், தொழுகை பக்தி தொழக்கூடிய அந்த நிலையை நீ புரிந்திருக்கக்கூடிய அந்த பட்சத்திலே அந்த வக்து வருகிற பொழுது குறைஞ்சபட்சம் இஷாரா செய்தா என்ன பண்ணு, தொழுதுக்குள். தண்ணீரை தொட முடியலையா, தயமாவது பண்ணிக்க, சலுகை இருக்கு. ஆனா தொழுகை மாத்திரம் விட்டு விடாது, தொழுகை மாத்திரம் விட்டு விடாது. அதனாலதான் பாவம் சொல்லணுமா, பாவம் சொல்ல டைம் ஆயிடுச்சா, 2 நிமிஷம் இருக்கா, முடிச்சிருவோமா? சரி. அப்ப அன்பு சகோதரர்களே, இந்த தொழுகையில் ஒருத்தர் சரியாக இருப்பார் என்றால் அந்த தொழுகைக்குண்டான பதில் முதல் விசாரணை தான். அந்த விசாரணை கொண்டு தான் அல்லாஹ் நம்மளை ஆரம்பிக்க இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். அந்த விசாரணை, அந்த முதல் கேள்வி தொழுகையை குறித்து அந்த கேள்வி இருக்கிற பொழுது, யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில, உன்னுடைய அருளால், உன்னுடைய உதவினால், உன்னுடைய கிருபையினால் என்னுடைய வாழ்க்கை தொழுகையில பர்ஃபெக்டா இருந்ததா யா அல்லாஹ். தொழுகை மத்த விஷயத்துல நான் முன்ன பின்ன இருந்தாலும், ஒரு சில குறைபாடு நடந்து இருந்தாலும், என்னோட சக்திக்கு உட்பட்டு நான் தொழுகையில் நான் சரியாக இருந்து விட்டேன் என்ற இந்த பதில் நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டா போதும். அடுத்த கேள்வி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உப்புக்கு சப்பாக தான் கேட்பான். அதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும், கொஞ்சம் அதுல ஏற்றத்தாழ்வு இருந்தாலும், கொஞ்சம் குறைபாடு இருந்தாலும் அல்லாஹ்வே நிவர்த்தி ஆக்கிடுவான். அல்லாஹ்வே அதை நிவர்த்தி ஆக்கி அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார். ஆக நடிப்பில் அன்பு சகோதரர்களே, நாளை மறுமை நாளில் மிக இலகுவான முறையில விசாரிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தொழுகையிலே நாம் சரிவர இருக்கணும், தொழுகை நாம் பர்ஃபெக்டா இருக்கணும், தொழுகை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும். சரியான தொழுகையாளியாக, சரியாக தொழுகை நிறைவேற்றக்கூடிய இருக்கின்ற பட்சத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், மிக இலகுவாக லேசாக நம்மளை விசாரித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார்கள். நேரம் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அடுத்தடுத்து இலகுவான முறையிலே விசாரிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடியவர்கள் என்ற அடிப்படையிலே பல பேர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்திருக்கிறார்கள். வரக்கூடிய ஏதாவது ஒரு வாரத்திலே வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் இலகுவான விசாரணையை நாம் சந்திக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அமல்கள், இபாதத்துகள் என்ன என்ற அடிப்படையில் நாம் சில செய்திகளை நாம் பார்ப்போம். இன்றைய தினம் என்ன செய்ய நாம் பார்த்திருக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து நான் முடித்துக் கொள்கிறேன். அகூலு கவ்லி ஹாதா வ அஸ்தக்ஃபிரு லி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம். ஆஃபிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.